கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் ஆண்டவருக்குள்ள நம்புகிறேன். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஊடக டிவியின் மூலமாக தூரத்திலும் சமீபத்திலும் இருந்து பார்க்கிற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். தொடர்ந்து என்னுடைய சார்பாகவும் அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி, அதாவது இயேசுவுக்காக எழும்பீடு ஊழியங்களின் சார்பாகவும் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்களையும் நான் கூறுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கடந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த போது என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தர் எனக்கு சொன்ன ஒரு வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காக நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அவளோடு காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எடுத்து வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனத்தை வாசிக்கிறேன். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று எழுதியிருக்கிறத பார்க்க முடியும். இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை முன்னிட்டு தேவதூதன் சொல்லுகிறான், உங்களுக்கு நான் துக்க செய்தியை கொண்டு வரவில்லை, நல்ல செய்தியை கொண்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார். இன்னைக்கும் என் மெசேஜோடைய தலைப்பு என்ன தெரியுமா? நல்ல செய்தி வரும் உனக்கு என்று நான் பேச விரும்புகிறேன். நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் வலது கையை உயர்த்துங்க. உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். ஒருவேளை உங்களுக்கு இதுவரையிலையும் எல்லாம் துக்க செய்தியாய்தான் இருந்திருக்கலாம், எல்லாம் கெட்ட செய்தியாகத்தான் இருந்திருக்கலாம். ஆனால் இந்த நேரத்திலிருந்து அன்று தேவதூதன் ஜனங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்தது போல தேவனுடைய ஊழியக்காரனாய் நிற்கிற நான் இன்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். உனக்கு நல்ல செய்திகள் வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிரதர், என்னுடைய குடும்பத்தில் நிறைய கெட்ட செய்தி தான் நடக்குது பிரதர். என் வேலையில் நிறைய கெட்ட செய்தி தான் நடக்குது பிரதர். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சொல்லத்தக்க எந்த நல்ல செய்தியே இல்லையேன்னு அழுது கொண்டு இருந்தால் கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நல்ல செய்திகள் இந்த கிறிஸ்மஸ் நாளிலே அமைய போகுது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். நீதிமொழிகள் 25வது அதிகாரம் அதனுடைய 25வது வசனத்தில் எழுதி இருக்கிறது, தூர தேசத்திலிருந்து வருகிற நற்செய்தி விடாய்த்த ஆத்துமாக்களுக்கு குளிர்ந்த தண்ணீரை போல இருக்குமா. இன்னைக்கு இந்த வசனத்தை நீ தூரத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், ஒருவேளை பக்கத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு நல்ல செய்தி வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஷபரபலபா, நல்ல செய்தி வரப்போகிறது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய திருமணத்தை குறித்து நல்ல செய்திகள் வரப்போகிறது. உன்னுடைய குழந்தை செல்வத்தை குறித்து இதுவரை நெகட்டிவான ரிப்போர்ட்டாய் வந்திருந்துச்சுன்னா இன்னையிலிருந்து அது பாசிட்டிவான ரிப்போர்ட்டாய் வரப்போகிறது. உன்னுடைய வெளிநாடு பயணத்தை குறித்து நல்ல செய்திகள் உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதத்திலையும் ஒரு சிலருக்கு கெட்ட செய்திகள் நல்ல செய்திகளாய் மாறினது. அதை உங்களோடு நான் பேசி உங்களுக்காக ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து இடைபடுவாராக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பேசுவாராக. ஆதியாகமம் 37வது அதிகாரம் அதனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோபு அதை கண்டு, இது என் குமாரனுடைய அங்கிதான், ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி என்று எழுதி இருக்கிறத பார்க்க முடியும்.
உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும், யோசேப்பை கொண்டு போய் சகோதரர்கள் எல்லாம் குழியில் போட்டுட்டாங்க. ஏன்னா அப்பா ரொம்ப நேசித்த ஒரு மகனால அவனை கொண்டு போய் குழியில் போட்டுட்டு அப்பா கிட்ட வந்து செய்தி சொல்கிறாங்க, ஒரு கொடிய மிருகம் வந்து அவனை பீறி போட்டுட்டு அவனுடைய ரத்தம் கசைந்த ஆடைகள் தான் கிடைச்சதுன்னு. அப்பா இந்த துக்க செய்தியை கேட்ட உடனே புலம்புறாரு. என்ன புலம்புறாரு தெரியுமா? என் பிள்ளை இறந்து போயிட்டானா, என் பிள்ளைக்கு இப்படி நடந்துருச்சான்னு சொல்லி புலம்புகிறான். இன்னைக்கு நீயும் எனக்கு எல்லா கெட்ட செய்தியா நடக்குதுன்னு புலம்பிக் கொண்டிருந்தா கர்த்தர் உனக்கு சொல்லுகிறார், உன் புலம்பலை நான் ஆனந்த களிப்பாக மாற பண்ண போகிறேன். ஷபரபலபா. புலம்பிக் கொண்டிருக்கிற என் சகோதரியே, புலம்பிக் கொண்டிருக்கிற என் சகோதரனே, புலம்பிக் கொண்டிருக்கிற என் சகோதரியே, உன் புலம்பல் நல்ல ஆனந்த களிப்பாக மாறும் என்கிற நற்செய்தியை உனக்கு சொல்லுகிறேன். இரண்டாவது சொல்லப்பட்டிருக்கிறது, அவனுக்காக யாக்கோபு துக்கித்து கொண்டே இருந்தான் என்று எழுதி இருக்கிறது. இன்னைக்கும் இந்த கிறிஸ்துமஸ் நாளில் ஆண்டவர் சொல்றாரு, துக்க முகத்தோடு இருந்தனா உன் துக்கங்களை நான் சந்தோஷமாய் மாறக்கூடிய நல்ல நாட்கள் வரப்போகுது. யாரும் அந்த யாக்கோபுக்கு ஆறுதல் சொன்னாலும் அந்த யாக்கோபு கேட்கவே மாட்டானா. ஆனா ஒரு நாள் வந்தது, யோசேப்பு எகிப்திலே அதிகாரியா இருக்கிறதை கேள்விப்பட்ட உடனே போய்கொண்டிருந்த உயிர் அவனுக்கு திரும்பி வந்ததா. ஏன் தெரியுமா? நல்ல செய்தி வரும்போது விடாய்த்து போன சோர்ந்து போன உயிர் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருந்த அந்த உயிருக்கு நல்ல செய்தி கேட்ட உடனே அவனுடைய ஆவி அவனுக்குள்ளே திரும்பி வந்ததா. இன்னைக்கு உன் பிள்ளைய குறித்து கெட்ட செய்தியில இருக்கிறியா? உன் கணவனை குறித்து கெட்ட செய்தி இருக்குதா? உன் வியாபாரத்தை குறித்து கெட்டதா எல்லா காரியமும் இருக்குதா? இன்னைக்கு இயேசுவனுடைய பிறப்பின் நாளுக்குள்ளே வந்திருக்கிறதுனால உனக்கு சொல்லுகிறேன், நல்ல செய்தி உனக்கு வரப்போகிறது. நல்ல செய்தி உனக்கு வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஷபரபலபா ரீகா சந்தரபலபா ரேமா சீகா. என்னாகமம் 13வது அதிகாரம் அவனுடைய 33வது வசனத்தை வாசிக்கிறேன். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று எழுதியிருக்கிறது. கானான் தேசத்தை 12 பேர் சுத்தி பார்க்க போனாங்கங்க. அதுல 10 பேரும் அந்த தேசத்துல ஒவ்வொருத்தவனையும் பார்த்தா கோலியாத்து மாதிரி இருக்கிறான், அவன் பார்வைக்கு நாங்க வெட்டுக்கிளிகளை போல இருந்தோம்னு சொல்லி தப்பான செய்தியை ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தை குறித்து தப்பா சொன்னாங்க. ஆனா யோசுவாவும் காலேப்பும் மட்டும் அங்க அவங்க சொன்ன பிரச்சனை எல்லாம் இருக்குதான், ஆனா கர்த்தர் என் கூட இருந்தார்னா அந்த தேசத்தை எனக்கு தருவார்னு சொல்லி நல்ல செய்தியாய் அதை மாற்றினதுனால அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. இன்னைக்கு உன்னை பத்தி, உன் தேசத்தை பத்தி, உன் வியாபாரத்தை பத்தி, உன்னை பத்தி ஃபிளாஷ் நியூஸ் மாறிக்கல செய்தியை நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சொல்ல வரேன், அந்த துர்ச்செய்தியை ஆண்டவர் நல்ல செய்தியாய் மாற பண்ண போகிறார். ஒரு மகளை ஆவியிலே பார்க்கிறேன். நான் செய்யாத குத்தத்துக்கெல்லாம் என்ன செஞ்சேன்னு சொன்னாங்கன்னா எனக்கு வாழ்றதுக்கே விருப்பம் இல்லை, நான் செத்து போயிடலாம் போல இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறையா? இன்னைக்கு உன் துர்ச்செய்தி நல்ல செய்தியாய் மாறும். யோபுக்கு ஒரு நாள் எல்லாம் துர்ச்செய்தியாய் இருந்தது. அவனுடைய சொத்து போனது, அவனுடைய பிள்ளைகள் போனார்கள், அவன் சரீர பலவீனங்கள் எல்லாம் ஆனது. ஆனாலும் அவன் இந்த துர்ச்செய்தி நடுவிலையும் அவன் கர்த்தரையே நம்பி இருந்ததுனால அந்த துர்ச்செய்தி, அந்த துக்க செய்தியெல்லாம் அவனுக்கு நல்ல செய்தியாய் மாறினது. ஆமீன் சொல்லுங்களேன். கடைசியா ஒரு விஷயத்தை சொல்றேன் உங்களுக்கு. இந்த கர்ப்பிணி பெண்களை எல்லாம் பார்த்தீங்கன்னா 9 மாசத்திலிருந்து 10 மாசத்துக்குள்ள குழந்தை பிறந்துச்சுன்னா அது நார்மல் டெலிவரி, அப்படிதானே? ஆனால் டேட்டுக்கு முன்னாடியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் விட்டுருவாங்க. டாக்டர் நல்லா இருக்கியான்னு கேட்பாரா? இல்லை, வலி வந்துச்சான்னு கேட்பாரு.
அப்படிதானே? ஆனால் வலி வரலன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஊசியை போட்டு வலியை வர வைப்பாங்க. உனக்கு நார்மலாக வலி வந்துச்சா இல்லாட்டி யாராவது குத்தி தான் உனக்கு வலி வந்துச்சான்னு தெரியல. ஆனால் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், இவ்வளவு நாள் அடைச்சிருந்தது, இவ்வளவு நாள் பிடிச்சிருந்தது, இவ்வளவு நாள் மூடி இருந்ததெல்லாம் உனக்கு இந்த மாதம் டெலிவரி ஆக போகுது. இயேசு பிறந்ததுனால உனக்கு நல்ல செய்தி வரும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். உனக்கு நல்ல செய்தி வரும். சங்கீதம் 112 சொல்லி இருக்குது, துர்ச்செய்தியை கேட்கிறதுனால் அவன் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரையே நம்பி திடனா இருக்குமா. இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்ல வரேன், உன் படிப்பை குறித்து துர்ச்செய்தியா, உன் வேலையை குறித்து துர்ச்செய்தியா, அவன் இப்படி இவா அப்படி அப்படின்னெல்லாம் நிறைய கலங்கம் பண்ணுகிறார்களா? கவலைப்படாதீங்க தேவ பிள்ளைகளே, உங்களுடைய துர்ச்செய்தியை இயேசு நற்செய்தியாய் மாற பண்ண போகிறார். உங்களுக்கு நல்லது வரும், நல்ல செய்தி வரும். நம்ம ஜெபிப்போம். அன்பான நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான இந்த இரவு நேரத்திற்காக நன்றி சொல்லுகிறேன். யாரெல்லாம் துர்ச்செய்தியோடு இருக்கிறார்களோ ஆண்டவரே, யாருக்கெல்லாம் கெட்ட செய்திகள் வந்ததோ, யாரெல்லாம் ரொம்ப உடைஞ்சு போய் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் நல்ல செய்தி வரட்டும் என்று நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் இந்த பிள்ளைகளுடைய துர்ச்செய்தியை நல்ல செய்தியாய் மாற பண்ணும்படி ஜெபம் பண்றேன். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து என்னுடைய அரைஸ் ஃபார் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரி என்ற ஊழியத்துக்காக வேண்டி ஜெபம் பண்ணி கொள்ளுங்க. உங்கள் யாருக்காவது ஜெப தேவைகள் இருந்தால் திரையிலே என்னுடைய நம்பர் போடப்பட்டிருக்கிறது. கண்டிப்பாக ஃபோன் பண்ணுங்க. ஆவியானவர் உங்களுக்கு ஏவுவாரானால் அடியானுடைய ஊழியத்துக்காக ஜெபியுங்கள், தாங்குங்கள். பெரிய காரியத்தை கர்த்தர் செய்வார். இந்த மாதம் உங்களுக்கு நல்ல செய்தி வரும், நல்ல செய்தி வரும். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.